ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 32வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தை துதிப்பதால் வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியும், தனவசியம் பெற முடியும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. शिवशक्ति कामः क्षितिरतरविशीतकिरणः स्मरोऽहं सशक्रः तदनु च परामारहरयः अमीहृल्लेखाभिः तिसृभिरवसानेषु घटितां भजन्ते वर्णास्ते तव जननि नामावयवताम्. இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம். பரமனால் உலகோருக்கு அளிக்கப்பட்ட மந்திர வடிவம் ஸ்ரீமத் பஞ்சதசாக்ஷரி ஆகும். 15 அக்ஷரங்களை கொண்ட இந்த மகா மந்திரம் சிவ பீஜமான க சக்தி, பீஜமான ஏ காம பீஜமான ஈ, பிருத்திவி பீஜமான ல என்னும் 4ம் சேர்ந்தவை. அக்னிகண்டம் க ஏ ஈ ல. இதற்கு மேல் அமைந்தது ருத்ர கிரந்தியின் ஸ்தானம். இது ஹ்ரீம் என்னும் புவனேஸ்வரி பீஜத்தின் ஸ்தானம். இதற்கு மேல் சூரிய பீஜமான ஹ, சந்திர பீஜமான ச, ஸ்மர பீஜமான க, ஹம்ச பீஜமான ஹ, சக்கர பீஜமான ல ஆகியவை 5ம் சூரிய கண்டம். ஹ ச ஹ ஹ ல. இதன் மேற்பகுதி விஷ்ணு கிரந்தியின் இருப்பிடம். இங்கும் ஹ்ரீம் பீஜம் சேர்க்கப்பட வேண்டும். இதற்கு மேல் பராபீஜமான ச, மார பீஜமான க, ஹரி பீஜமான ல ஆகியன சேர்ந்து சோமகண்டம். இதன் மேற்புறம் பிரம்ம கிரந்தியின் இருப்பிடத்திலும் ஹ்ரீம் சேர்க்கப்பட்டு மொத்தம் 15 அக்ஷரங்கள் கொண்டதாக அமைந்துள்ளது. இதற்கும் மேற்புறம் பிரம்ம கிரந்தி சந்திரகலாகண்டம் நிலை பெற்றுள்ளது. இது குருவின் வாயிலாக மட்டுமே அறிய வேண்டுவது அவசியமானதால் இதன் விவரணம் இங்கே தவிர்க்கப்படுகிறது. இம்மூன்று கண்டங்களும் ஞான, இச்சா, கிரியா சக்திகளையும், விழிப்பு, கனவு, ஆழ்ந்த நித்திரை என 3 நிலைகளையும், தமஸ், ரஜஸ், ஸ்தவம் என முக்குணங்களையும், விஸ்வ, தைஜச, பிராக்ஞம் என 3 விருத்திகளையும் குறிப்பிடுகின்றன. பஞ்சதசாட்சரத்திலிருந்தே பஞ்சமகாபூதங்களும் தோற்றுவிக்கப்பட்டன. முதலில் தோன்றிய ஆகாசம் யம் சப்தம் என்னும் ஒரே குணத்தை உடையது. பிறகு தோன்றிய வாயுவிற்கு சப்தம், ஸ்பர்ஷம் என 2. இதன் பின் தோன்றிய அக்னிக்கு சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம் என 3. அதற்கு பின் தோன்றிய நீருக்கு சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம் என 4. இறுதியில் தோன்றிய பிருத்விக்கு சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம், ரசம், கந்தம் என 5. இவ்வாறாக 15 குணங்கள் 15 அக்ஷரங்களினின்றும் தோன்றியது என அறிய வேண்டும். எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் சிவன், சக்தி, காமன், பூமி, சூரியன், சந்திரன் போன்றவற்றை உவமையாக கொண்டு தேவியின் அருளை பெறுவதற்கான வழிகளை விளக்குகிறது. இதன் முக்கிய கருத்து பிரபஞ்ச சக்திகளுடன் இணைந்திருக்கும் தேவியின் வல்லமையையும் அவரின் கருணையால் உலக விஷயங்களில் கிடைக்கும் உன்னதமான பேறுகளையும் குறிக்கின்றது. அவரே எல்லா பேறுகளுக்கும் மூல காரணம் என்பதையும் உணர்த்துகிறது. இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார். வியாபார அபிவிருத்தி அடைவதற்கும், வியாபாரத்தில் வெற்றி அடைவதற்கும், சர்வஜன தன வசியம் பெறுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், உளுந்து வடை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.